Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC, கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல இருக்கிற எல்லா எக்ஸாம்க்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாபிக்ல இருந்து தான் நாம क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து நாம பார்ட் C ஓட क्वेश्चंस தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நாம சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்திருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து and அதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல நாம நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. and அப்படியே கமெண்ட்ஸ்ல தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 121வது கேள்வி பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்கின் தலைவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி பிரதம மந்திரி. 122வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஆட்கோணர் நிதி பேராணை என்பது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாத்தல். 123வது கேள்வி பார்த்தீங்கன்னா சரியாக பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 1 4 2. 124வது கேள்வி பார்த்தீங்கன்னா முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி கோல் கும்பாஸ். 125வது கேள்வி பார்த்தீங்கன்னா சிக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? இதுக்கான விடை ஆப்ஷன் பி அவுரங்கசீப். 126வது கேள்வி புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியர் பற்றி பல்லவர்களது டேஷ் கல்வெட்டு குறிப்பிடுகின்றது? இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ குடுமியான் மலை. 127வது கேள்வி பார்த்தீங்கன்னா களப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறவி. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ வஜ்ரநந்தி. 128வது கேள்வி பார்த்தீங்கன்னா உலகில் சணல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடுகள். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் வங்காளதேசம். 129வது கேள்வி குறுங்கோள்கள் இவைகளுக்கிடையே அமைந்துள்ளது. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ செவ்வாய்க்கும் வியாழனுக்கும். 130வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 2 1 4 3. 131வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 1 4 3. 132வது கேள்வி இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 1991. 133வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வைரம் அறுக்கும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி சூரத். 134வது கேள்வி நிகர நாட்டு உற்பத்தி என்பது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி மொத்த நாட்டு உற்பத்தி தேய்மானம்.
135வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, முழுமையான வறுமை. 136வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஷின். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 11/7. ஸோ இதுக்கான விடை எப்படி வந்ததுங்கிறத நம்ம தனியாக மேத்தமெட்டிக்கல் கொஷின்ஸ்க்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 137வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014ஆம் ஆண்டில் 1,80,000. அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 2,59,200. 138வது கேள்வி, 3-25 என்ற எண்ணில் டேஷ் குறியிட்ட இடத்தில் எந்த எண் போட்டப்பட்டால் அது முழு வர்க்கம் ஆகும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 0. 139வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எண்ணில் அவர்களின் மொத்த மதிப்பெண். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 800. 140வது கேள்வி, ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கின்றார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, 3 நாட்கள். 141வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி. 142வது கேள்வி. ஸோ இதுவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 25. 143வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் ஆக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 20%. 144வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, -2. 145வது கேள்வி. இதுவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2.5. 146வது கேள்வி. இதுவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 147வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 1 1 2 8 3 27 4 goes on என்ற தொடரின் 4க்கு அடுத்த உறுப்பு. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 64. 148வது கேள்வி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் x-30 டிகிரி, x-45 டிகிரி, x+15 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 80 டிகிரி, அதாவது 80 டிகிரி. 149வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ரூபாய் 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரூபாய் 120. 150வது கேள்வி. ஒரு செவ்வக அறையில் சமதள ஆட்டிகள் பொருத்தப்பட்ட
2 அடுத்தடுத்த சுவர்களுக்கு இடையே நீ நிற்கிறாய் எனில் உனது மொத்த பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 3. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். இதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.